ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருவாரூர் சென்ற விஜய்க்கு கிரெயின் மூலம் மாலை அணிவித்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் மாவட்ட செயலாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த 3 பேரும் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைந்த அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்றிருந்தார். நாகை மாவட்டத்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் திருவாரூர் மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு புறப்பட்டார். அவ்வாறு பிரச்சாரத்திற்கு புறப்படும் போது திருவாரூர் அந்த மாவட்ட எல்லையிலே அந்த மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவருக்கு கிரேன் மூலமாக பிரம்மாண்ட மாலை ஒன்றை விஜய்க்கு அணிவித்தனர். அவ்வாறு கிரேன் மூலமாக விஜய்க்கு மாலை அணிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் தற்போது அதற்கு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதாவது பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையிலும் அனுமதியின்றி அந்த கிரேனை கொண்டு வந்து சாலையிலே நிறுத்தியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருவாரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அந்த கிரேன் ஆபரேட்டர் மற்றும் கிரேனுடைய உரிமையாளர் என 4 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது சொல்லப்பட்ட அந்த பிரிவுகளின் காரணம் அனுமதியின்றி கிரேனை பயன்படுத்தியது, அதே போல போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியது, கிரேனை கொண்டு மக்களுக்கு ஆபத்து உருவாக்கும் வகையில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலே செயல்பட்டது ஆகிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சார்பிலே தொடர்ந்து ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. வழக்கறிஞர் மூலமாகவும் காவல்துறையினரிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் காவல்துறையிலிருந்து எந்த விதமான இசைவும் தெரிவிக்கவில்லை. மாறாக FIR போடப்பட்டது. விரைவில் அவர்களை கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை திருவாரூர் மாவட்ட காவல்துறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 3 முக்கிய நிர்வாகிகளும் தற்போது திருவாரூர் மாவட்ட நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கிறார்கள். அதாவது தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் நீதிமன்றத்திலே ஆஜராகி சரணடைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயம் என்பது தற்போது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களுக்கு இது போல பெரிய கிரேன் கொண்டு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட மாலைகள் போடப்படுவது சமீப நாட்களாக வழக்கமாக இருக்கின்றது. மற்ற தலைவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கவில்லை, அல்லது மற்ற கட்சி மாவட்ட செயலாளர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஒருதலைபட்சமாக இது போன்று பாதிக்கப்படுகிறதா, அவர்களை மட்டும் அச்சுறுத்த பார்க்கிறார்களா என்ற விமர்சனமும் அந்த கட்சியினர் சார்பில் முன்வைக்கப்படுகிறது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.